பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நேயர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு மரணம் பொடியேற்றமாக என பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கின்றேன். இந்த வீடியோ இதை பற்றி பேசலாம்னு சொன்னால், பெண்களை வெளிநாடு அனுப்பும் ஆண்மையற்ற ஆண்களே எண்ணக்கூடிய துணிப்பொருளாக தான் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், இன்றைய தினம் ஒரு முகநூல் வாயிலாக ஒரு வீடியோ காண கிடைத்தது. மிகவும் வேதனைக்குள்ளாகப்படக்கூடிய ஒரு வீடியோ. அதை எப்படி சொல்லுகிறன்றதே தெரியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த வேதனை உள்ளாக்கப்பட்ட வீடியோ. முதலில் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாருங்கள். உங்காய அங்கே வேசாடுற பாபகாரனோட புடி புடி திறவாய் முழுங்கு சுருக்கா முழுங்கு முழுங்கு சுருக்கா முழுங்கு சுருக்கா முழுங்கு. அவளுக்கு காய்க்க கூட வக்கில் வேச புண்ட முழுங்கு சுருக்கா முழுங்கு முழுங்கு சுருக்கா டாக்கரை முழுங்கு டாக்கரை முழுங்கு முழுங்கு. இல்லாடி கத்தி வச்சு கழுத்தை எடுத்துரு முழுங்கு சுருக்கா முழுங்கு முழுங்கு முழுங்குறியா இல்லையா? இப்ப முழுங்குறியா இல்லையா? எலும்பு எலும்பு எலும்பு. உங்காய வேசாடுறதுக்கு நாப்பள்ளி இல்லை நாப்பள்ளி இல்லை முழுங்கு முழுங்கு. அவளுக்கு போன ஆன்சர் கூட கேட அவளுக்கு வேசைக்கு புடி 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 தின்னு புடி. அவளுக்கு பாபாக்காரன் பெருசா இருந்தா தின்னு தொலை தின்னு தின்னு. உங்க ஆயிட்டு சொல்லு, பாபாக்காரன் பெருசா இருந்தா எனக்கு ஊம்புறதுக்கு ஒரு கோழிக்கு வேணாம். நீ தின்னு சுருக்கா தின்னு 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 சுருக்கா முழுங்க சுருக்கா முழுங்க சுருக்கா முழுங்க. உங்க ஆய்க்கு நான் பெருசு இல்லை முழுங்க. அவளுக்கு பாபாக்காரன் தான் பெருசு. முழுங்க 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 சுருக்கா முழுங்க முழுங்க சுருக்கா சுருக்கா முழுங்க சுருக்கா தின்னு தின்னு சுருக்கா சுருக்கா தின்னு தின்னியா இல்லையா? திங்கிறியா வைக்கவா வாயில தின்னு. உங்களுக்கு ஆய் பெருசா தின்னு தின்னு சுருக்கா தின்னு. அவளுக்கு புருஷனை விட பாபாக்காரன் பெருசு. தின்னு திங்கிறியா கொல்லவாப்ப திங்கிறியா கொல்லவாளைய வர சொன்னா ஒரு மாசத்துல வர சொன்னா உங்க ஆய்க்கு வர இயலாது. முழுங்கு சுருக்கா முழுங்கு. ஒரு மாசம் அவளுக்கு வேசைக்கு வர இயலாது. போன ஆன்சர் பண்ணாதோ நீ இருக்கு இங்க உன்னைய கொள்றேன் நான் இரு வேசைக்கு. அவளுக்கு அவள் ராங்கியோ ரெஸ்பெக்டோ புடி 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 தின்னு 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 சுருக்கா தின்னு. திங்கிறியா இல்லையா? அப்ப திங்கிறியா இல்லையா? அப்ப டக்குன்னு தின்னு. உங்க ஆய்க்கு அம்மா இருந்தா இங்க வர சொல்லு. இப்ப வர சொல்லு சொல்லு வர சொல்லு. உங்க வர சொல்லு. வரையா நீ சாவுறியா? இந்த பாரு புள்ளியோட மூஞ்ச கழிச்சு பாபாக்காரன் தான் உனக்கு பெருசு. இந்த பாரு மூஞ்செல்லாம் கிழிஞ்சு போய்தான் இருக்கு. கால் பண்ண உன்னை இவ்வளவு புள்ளையும் ஒன்று வேணும். சரி இந்த பாரு புள்ளியோட மூஞ்சி பார்த்தா உனக்கு இவ்வளோ நான் செஞ்சு எல்லாம் செஞ்சு நீ இவ்வளோ நாடகாரன்னு சொன்னா உனக்கு என்னை விட பாபாக்காரன் உனக்கு பெருசு தானே. கொன்னு போச்சிடும். இந்த பாரு திங்கிறியா இல்லையா? இதான் உனக்கு கடைசி. வரல உங்க அம்மாவுக்கு நான் கொன்றுவேன். இவ்வளவு கொன்றுவேன். வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தவர்களே, இதில் நம்ம என்ன புரிய வேணும்னு சொன்னால், இவ்வாறுபட்ட ஒரு செயல்கள் யாரால் உருவாக்கப்படுகின்றது? தந்தையார்களா அல்லது தாயார்களா? யார் தான் இதுக்கான காரணம்? இந்த குழந்தைய வந்துக்கிட்டு தன்னுடைய குழந்தையை தாக்கி கொண்டு இருக்கிறார். இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எனது மகள் எனது இது உங்களோட அற்ப ஆசைக்கு உங்களோட அற்ப சுகத்துக்காக அந்த குழந்தைகளை தாக்கக்கூடிய விதத்தில் அவர் ஈடுபடுறாரு. மனைவி வந்துக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கிறா, மனைவியை வர சொல்லி இவர் வந்துக்கிட்டு சொல்லியிருக்கிறார். அவங்க வர முடியல, அதனால குழந்தைக்கு தாக்குறாரு. இது தாக்கி பாதிக்கும் வகையில் தாக்குறாரு.
இது மிகவும் வேதனை வரக்கூடிய ஒரு செயல். முதலில் இது உங்களுக்கு வந்துக்கிட்டு முதுகெலும்பு இருந்தால் கணவன்மார்களே, எல்லாரும் இல்லை, குறிப்பிட்டவர்கள் இவ்வாறு போட்டு அனுப்புறீங்க, குடும்ப கஷ்டத்தில் அனுப்புறீங்க சிலவங்க. முதலில் மனைவியை பராமரிக்க வேண்டியது நீங்கள். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு துப்புல நீங்கள் திருமணம் முடிக்க தேவையில்லாதியார். திருமணம் முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு மனைவியை உங்களுக்கு கட்டி தந்து உங்களுக்கு அதுக்கு சரியான உடுசிலை கொடுத்து ஒரு உணவு கொடுக்காட்டி ஏன் அவர்கள் வெளிநாடு செல்ல இருக்கிறார்கள்? சரியான அன்பு கிடைக்காம ஏன் அவர்கள் வெளிநாடு செல்கிறார்கள்? அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் காரணமாகிறீர்கள். உங்களுக்கு உடல் சுகத்துக்கு மீண்டும் அவர்கள் வரவழைக்கப்பட வேண்டும் சொன்னால் உங்களது தந்தைமார்களுடைய கம்பெனிகள், இந்த தந்தைமார்களுடைய வெளிநாட்டவர்கள் நீங்கள் இருக்கார்கள் கிடையாது. அவர்களுக்கு எந்த அளவுக்கு தான் அவர்களுடைய எக்ரிமெண்ட் படி தான் அவர்கள் அனுப்ப முடியும். ஆனால் இவர் ஒரு மாதத்துக்கு வந்து போகுது. அவர் ஃபுல்லாக வந்துக்கிட்டு வர சொல்லி இருக்கல. சரியான வீரன் நான் என்ன செஞ்சிருக்கணும்? நீ வாயா, நீ வா, நான் உன்னை பார்க்குறேன், யாரை கேட்டு நீ வெளிநாடு சென்ற, நான் தானே உன்னை முடித்தேன், நான் தானே உனக்கு குழந்தை, எந்த குழந்தை தானே, நான் உன்னை பராமரிக்கிறேன் வா. அப்படி இல்லை, ஒரு மாதத்துக்கு வந்துட்டு போகல. அப்படின்ற விதத்தில் அந்த குழந்தைய போட்டு தாக்கி இருக்கிறாரு. அந்த குழந்தைய தாக்குற அளவுக்கு நீ என்னெல்லாம் உனக்கு நடந்துச்சு? ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தையா தான் இருக்கும், ஒரு பெண் குழந்தை. எத்தனையோ பேர் இன்றைக்கு குழந்தை இல்லாத அளவுக்கு வேதனை உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தனது தந்தை, சில பேர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தந்தைமார்கள் தனது குழந்தையை நேரில் பார்க்க முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக அந்த சந்தர்ப்பம் இருக்குது. அந்த சந்தர்ப்பம் இருந்தும் அந்த குழந்தையை எவ்வாறு, அந்த குழந்தையுடைய அந்த உதடு, அந்த வாய்களாக எவ்வளவு தாக்கப்படுகிறது, எவ்வளவு சித்திரவாதிகள் மேலே இருந்து தள்ளி விட அந்த குழந்தை உழுவுறு, இவர்களை கையால் அடிபடுறதுக்கூடிய அந்த உடம்பும் இல்லை அந்த குழந்தைக்கு. அவ்வளவு வேதனைக்குள்ளாக்கப்படுகிறது. உங்களுக்கு சரியான ஆம்பளை கருத்து நீங்கள் வெளிநாடுகள் அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இவ்வாறு சித்திரவதை வழியில் உங்களுக்கும் வீரம் இருந்தால், திராணி இருந்தால், உங்களோட மனைவிகளை உங்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஆசைப்பட்டால் அவர்களுக்கு ஏற்றுக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுங்க. அதுக்கு பிறகு போனுக்குன்னா நீங்கள் இது செய்யுங்க. அதுக்கு ஏன் குழந்தைய சித்திரவதை செய்கிறீங்க? முதல் இலங்கை இவர்கள் வந்துக்கிட்டு கைது செய்யப்பட வேண்டும். நான் வீட்டில் பேசுகிற கைது செய்யப்படலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இலங்கையுடைய அரசு அந்த அளவுக்கு சிறுவர் விஷயத்தில் மிகவும் காட்டுசாரமாக ஒரு நடவடிக்கை இருக்குது. சிறுவர் விஷயத்தில் மிகவும் துரிதமாக விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாராட்டத்துக்குரியது. இவர்கள் கைது செய்யப்பட, இவ்வாறுபட்டவர்கள் கைது செய்து சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். குழந்தைகள் மீது கை வைப்பதற்கு அஞ்ச வேண்டும். இவர்கள் கொடுக்கிற தண்டனையில் இருந்து மற்றவர்கள் திருந்தப்பட வேண்டும். முதல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களை நிறுத்தப்பாடு கொண்டீங்க. முதல்ல இவர்கள் வெளிநாடு இந்த ஏஜென்சி வார்களாக இருக்கட்டும், இலங்கை அரசாங்கம் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். என்ன அப்படின்னா, அது இருக்க சட்டம் அமுலில் இருக்குதான்னு தெரியலை எனக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சிறிய குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகளுக்குடைய ஒரு பருவ வயது, ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தான் அனுப்புறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க. இவ்வாறுபட்டவர்கள் தந்தையே நம்பி கொடுக்க இல்லாத காலத்தில் நம்ம தள்ளப்படுகிறோம். ஒன்று அந்த பிள்ளைய சிறுவத்துக்கு உள்ளாக்கப்படுது. அப்பாடு இல்லாட்டி இவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தனது குழந்தைக்கு தாக்குற அளவுக்கு ஒரு கொடுமை நடந்து கொண்டா இல்லையா? இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறோம்? தாய்மார்களை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை கூழோ கஞ்சியோ வீட்டிலிருந்து முடியுமான அளவுக்கு இருங்கள். உங்களை சொல்லலாம், எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, அப்படி செய்யலாமோ, நிதர்சனமான உண்மையும் கூட அதுதான். ஆனால் அதுக்கேற்ற சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுங்க தந்தைமார்களே. உங்களுக்கு மனைவி வேண்டுமால், உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்கள் வெளிநாடு அனுப்பக்கூடாது. அவனை வேசையாடுறாங்க தேவையுமில்லை, இவரை வேசையாருங்க தேவையில்லை. உங்களுக்கு திராணி இருக்க, உங்களது மனைவி உங்களுக்காக குழந்தையை பெற்று தந்தவள் அப்படிங்கிற ஒரு பாசம் உங்களுக்கு இருந்தால் மனைவி உங்களுக்கு அருகில் வைத்துக்கொள்ளும். மனைவிக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமையில செய்யுங்கள். அவ்வாறு செய்வதை விட்டுட்டு உங்களை வீரத்தை குழந்தையை காட்டுன்னு சொன்னால் என்ன ஒரு நியாயம்? உங்களுக்கு சரியான வீரம், நான் ஒரு வீரன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? உனக்கு உழைச்சி தரத்துக்கு நான் தானே, நீ வீட்டில் இரு, உனக்கு உழைச்சி தரேன், உனக்கு உடிசில வித்துறேன், உன்னை பிள்ளைய பார்க்குறேன், உன்னை பிள்ளைக்கு படிப்பு செலவு பார்க்குறேன் அப்படின்னு திராணியில் அது வீரம். இது பச்சிலம் குழந்தைக்கு தாக்குற அளவுக்கு சொன்னால் வீரமா? கேவலமா இல்லை? இவ்வாறுபட்ட வீரங்கள் அவள் வரச்சொல் அழிச்சுக்கிறீங்க. பொதுவாக புரியவன் கெலும்புல இருந்து அவள் நினைக்கிற மலையகம் மாதிரி அந்த பேச்சுவார்த்தையில் மலையகம் என்று தான் நினைக்கிற சகோதரர் தாக்கி கொண்டு இருக்கிறார். கெலும்புல இல்லைங்க, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வர முடியாத சிச்சுவேஷன் உருவாக்கப்படலாம். ஏன்? நமது கபில் கிடையாது, நம்மளோட தந்தையும் கிடையாது, நம்முடைய தாயும் கிடையாது. இருக்கக்கூடியவர்கள் அவனுக்கு விஷா கட்டி அவனுக்கு காசு கொடுத்து எடுக்கிறாங்க. அவனை நினைக்கிற போது அனுப்ப முடியும். சில அனுப்ப முடியாத சந்தர்ப்பம் இருக்கியா? சிலவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி அவர்களின் தவறு இழைக்கக்கூடியதாக இருக்கிறார்கள். தவறு இழைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது சில கணவன்மார்களுடைய ஒரு மைனஸாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் விடக்கூடிய ஒரு
கேவலமான ஒரு செயல்களை காரணமாக தான் அவர்கள் வெளிநாடுகளை தேடி வேறு ஆண்களை தேடி தனது குழந்தைகள் கடைசியில் வந்து இன்னும் நினைக்க வந்து தெரியுமா, ஒரு கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தவறு இழைக்கக்கூடிய மனைவியாக தான் இருக்கக்கூடிய கணவன்மார்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகள் விஷயத்தை நீங்கள் கடினமாக இருக்கீங்க. அந்த குழந்தைய விஷயத்தை நீங்கள் யோசியுங்கள். நம்ம இப்படி போகிறோம், நாளைக்கு நம்மளுக்கு குழந்தையினுடைய நிலை என்ன, நாளைக்கு நம்மளுக்கு குழந்தை நாளைக்கு அத்தாலையா போகின்றது, அதை பற்றி யோசிங்க. தவறு இழைச்சிட்டு போகலாம், நம்ம அது வந்துக்கிட்டு உடல் சுகமும் அது இதுன்னு தவறு இழைச்சிட்டு போகலாம். ஆனால் யோசிக்க வேண்டியது நம்மளுடைய குழந்தைகள். நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலம் எந்த அளவுக்கு போகும், நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இன்றைக்கு எத்தனையோ பெயர் இன்றைக்கு இந்த வெளிநாடு செல்லக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கொள்வோம். வெளிநாடு செல்லக்கூடிய குழந்தைகள் எந்த அளவுக்கு டிப்ளமா முடிச்சிருக்கிறது, எந்த அளவுக்கு படிப்பில் இருக்கிறது, எதுவுமே இல்லாமல் ஒரு மிகவும் கேவலமான செயல்கள் ஈடுபடக்கூடிய தாய் வந்துக்கிட்டு வெளிநாட்டில் புள்ள ஓடிட்டு யாரக்கூடையோ அப்படி செயல்லாம் இருக்குது. அல்லது மது பழக்கத்துக்கு அடிமையாகவும் அல்லது ஒரு கெட்ட செயல்களுக்கு அடிமையாகி கொண்டு கூடிய காரியமாக தான் இருக்குது. நம்ம சில தாய்மார்கள் நிலப்பு உண்மையில் நம்ம போனால் தான் நம்மளுக்கு குழந்தைகளை எதிர்காலம் இருக்கேன்னு நம்ம போகிறோம். ஆனால் உண்மையில் இருக்க வேண்டிய தாயும் தந்தையும் குழந்தைகளை அறுக்கிது. அவ்வாறு இருந்தால்தான் குழந்தைகள் சரியான ஸ்டடிக்கு சரியான ஒரு சூழலுக்கு அமைக்கப்படும். நம்ம ஒரு பக்கம் நம்ம சிலவங்க தாய்மார்கள் என்ன செஞ்சுறாங்க, என்ன பார்த்து தான் என்ன பிள்ளைகளை பக்கம் அடிச்சு அந்த தாய் வீட்டை கொடுத்து போட்டு போகிறோம். அவங்க வயசு போன காலகட்டத்தில் இருப்பாங்க, அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு முடியாமல் இருக்கு, அவங்களுக்கு கவனிக்க முடியாது இருக்கு. நம்ம தாயின்னு சொன்னால் நம்மளோட குழந்தைக்கு நம்ம பார்க்கறதுக்கும் மற்றவங்க பார்க்கறதுக்கும் வித்தியாசம், பெற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கும் வித்தியாசம்னு சொல்லுவார்கள். அந்த வித்தியாசம் மாதிரி உருவாகிடும், அந்த வித்தியாசம் மாதிரி உருவெடுத்துடும். இவ்வாறு பாருங்கள், ஒரு தந்தையை நம்பித்தான் அந்த சகோதரி குழந்தையை கொடுத்து போட்டு போயிருப்பாங்க. தன்னுடைய தகப்பன் தன் இருவருக்கும் பிறந்த குழந்தையாக இருக்கும், அதை ஒப்படைச்சிட்டு போகிறோம். அவனுக்கு வந்துக்கிட்டு மனைவி வரலைங்கிற கோவத்தையால் அந்த குழந்தையை போட்டு தாக்குறான். எவ்வாறுபட்ட தாக்குதல்கள், எவ்வளவு அந்த பிஞ்சு குழந்தை தாங்குகிற அடியாதுகள், எவ்வளவு காயங்களாக இருக்கிற அந்த குழந்தை, எவ்வளவு அந்த இதுகள் அந்த குழந்தையுடைய வாயில பார்க்கணும்ல, எவ்வளவு வீக்கத்தில் இருக்கீங்க. ஒரு மனசாட்சியே இல்லாமல், மனசாட்சி மருந்துக்குமே இல்லாத அளவுக்கு அந்த குழந்தையை போட்டு தாக்குறான். உறவுகளே புரிந்து கொள்ளுங்கள், இந்த வெளிநாடு என்று சொல்லக்கூடிய நரக வாழ்க்கை தான் இது. ஆனாலும் உங்களது எதுவாக இருந்தாலும் நாட்டோடு நீங்கள் குறிப்பாக பெண்கள் வெளிநாடு ஏறுவதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். அதுக்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. கணவன்மார்களை தயவு செய்து உங்களை வினயமாக கேட்கிறேன், உங்களுக்கு உழைக்க முடியாவிட்டால் எப்படியாவது அவர்களை காப்பாற்றுங்க. அப்படி இதுக்கு இயலாதவர்கள் திருமணம் முடிக்கிறத நிறுத்தி கொள்ளுங்கள். திருமணம் என்பது வழிமுறை, நபிகளா சொல்லுகிறார்கள், திருமணம் வழிமுறை என்ன புறக்கணிப்பது என்ன சார்ந்தவர் அல்லங்கிறார்கள். அதே நேரம் உனது மனைவி உனது பராமரிப்பு ஒரு வர்க்கத்தை இல்லாட்டி நோன்பை பிடிச்சிக்கு இறையன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் அவ்வாறு கற்றுத்தருகின்றது. இது மாற்று சகோதராக இருக்கலாம், ஆனால் குழந்தை விஷயத்தில் அனைவரும் ஒரு இரத்தங்களாக இருக்கின்றனர். குழந்தைகள் விஷயத்தை மிகவும் பொதுபோக்காக இருக்கக்கூடாது. அவ்வாறுபட்ட தாக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர், எத்தனையோ இதுகள், இது மாதிரி பல வீடியோக்கள், பல இதுகள் ஒரு நெஞ்ச திமிரோட அந்த வீடியோ அவனே அடிச்சுக்கிட்டு அவனே வீடியோ போடுறான். ஏன் தைரியம், இவன் அடிக்கிறத காட்டு அவள் வந்துடணும் அப்படிங்கிற நினைப்பில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற. யாருடைய இரத்தம்டா இது? உன் ரத்தம் உனக்கு கொதிக்கணும். அவள் தவறுதான் இழைச்சாலும் ஆனால் அது உன் புள்ள, உனக்கும் பங்கு இருக்குது. அந்த பிள்ளைக்கு அடிச்சு உன வீரத்தை காட்டுறதுல எந்த இதுவுமே இல்லை. தண்டிக்கப்பட வேண்டும். இவர்கள் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். இவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனைகள், குழந்தை விஷயத்தில் இவருக்கு கொடுக்குகின்ற தண்டனையில் இன்னும் இருக்கக்கூடியவர்கள் அஞ்சு அசைய வேணும். இவர்களை அஞ்ச வேண்டும், அவர்கள் நசிக்கப்பட வேண்டும். இவ்வாறுபட்டவர்கள் சட்டத்துக்கு முன் புசுக்கப்பட வேண்டும். தோழர்களே, இவர்களுக்கு எதிராக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இவர் அநேகமாக கைது செய்யப்பட்டு நினைக்கிற இந்த வீடியோ பேசுகின்ற வயலையும் இருந்தும் சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற நம்பிக்கை இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இதில் நிறைய வந்துக்கிட்டு இந்த பெண்கள் விஷயத்தில் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த ஐஎம்ஓ குரூப் ஒன்று இருக்கின்றது, ஆன்லைன் குரூப். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம்னு நினைக்கிறேன். மிகவும் சீர்கட்டின் உச்சாணியில் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஐஎம்ஓ இணையதளமாகவும் இருக்கின்றது. அதில் இருந்து அனைவரும் விடுபட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் உறவுகளை, அத்தோடு எமது பாலஸ்தீன உறவுகளுக்கு அவங்களை பிரார்த்தனை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் அவ்வளவு கொடி நம்ம பசி பட்டணி என்ற குழந்தைகளுக்கு நம்ம வந்துக்கிட்டு எல்லாமே இருக்கு, எல்லா சுகமும் இருக்கின்ற தன்னுடைய தந்தை தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தையை பார்க்க இயலாத அளவுக்கு துடிக்கிறார்கள். தந்தை குழந்தையை தொடர அளவுக்கு துடிக்க அந்த அளவுக்கு நசுக்கப்படுகின்றது. 20 நாள் குழந்தையில 3 நாள் குழந்தை அவ்வளவு அழிக்கப்படுகின்றது. குழந்தைகளை அழிப்பதிலேயே சில காட்டசாரமாக இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு பிரார்த்திங்கள். நமது குழந்தை நமக்கு எல்லாமே
இருந்து நம்ம தாக்கக்கூடிய இருக்கும், அவன் அங்கே தாக்கி கொண்டிருக்கின்றான். எதுக்கு கவலைப்பட வேண்டியதாக இருக்கு? அவ்வளவு மெஞ்சல்களை பிசையக்கூடிய நிலையில் நமது பாலஸ்தீன உறவுகள் இருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக நம்ம அவ்வளோ எதிராக பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி பாலஸ்தீன உறவுகளுக்காகவும் ஆதரவாக பிரார்த்திங்க. அவருக்கு தினம் குறித்து நாசிலா ஓதிக்கொள்ளுங்கள். அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அவருக்கு பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். அவருக்கு நிம்மதியாக அவருக்கு சந்தோஷமாக அவர் பொழுதுகளை கழிக்க வேண்டும் என்று தினந்தின பிரார்த்தியுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.